நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 12th படிக்கும்போது டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம். அந்த ப்ரோஸை பற்றி சொல்லணும்னா, நிக்கோலோ, ஜெகப்போ, லூசியா அவங்க அப்பா 4 பேரும் வெரோனான்ற சிட்டியில் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ தான் தேர் எட்மண்ட் தெருல விட்ட கதையாக ஜெர்மன்ஸ் அந்த சிட்டிக்குள்ளே வார் பண்ணணும்னு உள்ள நுழைவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாவி பசங்க ஜெர்மனுங்க போடுவானுங்க பாம ஜாலியாக. அப்போ தான் அவங்க 3 பேரோட அப்பா காலியாக அவங்களோட வீடும் போயிடும். தங்கறதுக்கு இடம் இல்லாமல் தெருவா சுற்றிட்டே இருக்கும்போது தான் அவங்க நினைப்பாங்க, இப்போ கீழே தரையில் போட்டு படுக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட இல்லையே ஒரு பாயின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வரும் அவங்க அக்காவுக்கு இருக்கிறது டியூபர்குலோசிஸ்ன்ற ஒரு நோயின்னு. எப்படின்னா தன்னோட அக்காவை காப்பாற்றியே ஆகணும்ட்டு காரை துடைக்கிறது, ஷூவை துடைக்கிறது, பேப்பர் போடுறதுன்னு அந்த பசங்க அவ்வளோ வேலை செய்வாங்க. இப்போ அப்படியே அதை கட் பண்ணி யோசிச்சு பாருங்க. கைட் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா இல்லாமல், தங்கறதுக்கு வீடு வாசல் இல்லாமல், அந்த சின்ன வயசுல தன்னோட அக்காவை எப்படின்னா காப்பாற்றியே ஆகணும் அத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த பசங்க அன்லக்கியா இல்லை அது எல்லாமே இருக்க நீங்க அன்லக்கியான்ட்டு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை இழக்கும் போது தான் நம்ம அப்போ எவ்வளோ லக்கியா இருந்தோன்ட்டு நமக்கே தெரிய வரும். வளர்ந்துட்ட பிறகு குழந்தையாவே கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தோடான்னு தோணும். காலேஜ் லைஃபுக்கு வந்துட்ட பிறகு ஸ்கூல் லைஃபே எவ்வளோ பரவாயில்லடான்னு தோணும். ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அன்லக்கியாக தான் ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அப்போவே எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இப்போ இருக்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையாடான்னு தோணும். இந்த பீச்சு, பார்க் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்கலாம் பலூன் விற்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்குமே அந்த பலூனை வாங்கி விளையாடுற வயசு தான். அவ்வளோ கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? மேபி நீங்கள் அன்லக்கியாக ஃபீல் பண்ணி உங்களோட கனவு வேணால் இன்னொருத்தரோட சராசரியான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் உங்களோட சராசரியான வாழ்க்கையும் வீடு வாசல் இல்லாத, அப்பா அம்மா இல்லாத பல லட்சம் பேருக்கு ஒரு கனவு தான். அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சு நானும் லக்கி தாண்டான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எஸ் ஐ ஆம் லக்கின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 100 days 100 thoughts சீரீஸில் இன்னைக்கு டே 41, நாளைக்கு டே 42ல் 555க்கு மீண்டும் சந்திப்போம்.